நான் உங்கள பத்தி கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ மலபார் மணி அப்படிங்கிற ஒரு விளாக் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா. ஸோ நெறைய கோவில்கள் வந்து போயிட்டு இருந்தீங்க. ஸோ திடீர்னு அடையார் ஹேண்டிகிராஃப்ட் ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்து இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இது எப்படி தோணுச்சு? ஃபர்ஸ்ட்டு நான் யூடியூபரா வந்து நெறைய பேருக்கு தெரியும். நான் அதுக்கு முன்னாடி வந்து மத்த கடைகள்ல வீடியோ ம். பதிவிட்டுருக்கேன். நெறைய கோவில்களுக்கு போய் ம். பதிவிட்டுருக்கேன். அது மூலியமா நெறைய கோவிலுக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம், அந்த கோவில்னால சில மிராக்கிள் நம்மளுக்கு ஏற்படும் இல்லையா? அது மாரி நான் லாஸ்ட் டைம் வந்து கனகப்பட்டி சித்தர் கோவில் போயிருந்தேன். ஓகே. அங்கருந்து நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. நான் அதுக்கு முன்னாடி வந்து இப்ப இந்த அடையார் ஹேண்டிகிராஃப்ட் ஓனரா இருக்கலாம். பல லட்சங்கள்ல நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ம். ஆனா வந்து ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் சாதாரண ஒரு கார் டிரைவர் தான். ஓகே. ரூ. 15,000 சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்த கார் டிரைவர் தான் நான் இன்னைக்கு இங்க ஒர்க் போயிருக்கேன். ம். இது எல்லாமே என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்கள். ஓகே. நம்மளோட இலக்கு என்னன்றது, நம்மளோட அந்த எண்ணத்த வச்சு நம்ம பயணிச்சோம்னா, கண்டிப்பா ஒரு நாள் வந்து அதுக்கான வாய்ப்பு வரும்போது நம்ம பயன்படுத்திக்கணும். ம். எல்லாருக்குமே கண்டிப்பா வாழ்க்கை வந்து மாறும். அந்த தைரியத்தோடையும், அந்த நம்பிக்கையோடன்னு பயணிச்சாங்கன்னா, இப்ப நான் இங்க இருக்கிறேன். என்னோட இலக்கு இன்னும் நெறைய இருக்குது. அப்படி தொடர்ந்து போயிட்டே இருப்பேன்.